எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். ஆமென். எங்களோட சேர்ந்து பார்த்து இந்த பாடலை பாடுவீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இமைக்குள்ள கண்களை போல நீங்களை பாதுகாத்து கொண்டீங்க, சிறகின் மலைவில் நீங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டீங்கன்னு சொல்லி நான் பாட போறோம். உணர்ந்த என்னோட சேர்ந்து எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சொல்லுங்க. எத்தனை 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 இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை சொல்லுங்க. இமைக்குள் கண்கள் போல், இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை இமைக்குள் இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. ஆமென். எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்ணுறது, அவங்க என்ன பலவீனத்துக்குள்ளே இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்குது பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸில் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டுன்னு அப்படி சொல்லுவாங்க, வலி மேலாண்மை. ஏன்னா ஒருத்தங்களை வலியிலேருந்து வெளியே ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆமேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆண்டவர் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, பெயின் மேனேஜ்மெண்ட். ஆமேன். அந்த வசனம் எல்லோரும் எடுத்துக்குவோமா? 147 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இப்படி வசனம் சொல்லு. சங்கீதம் 147:3, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஃபஸ்ட் ஆண்டவர் பெயின் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறாரு. ஆமேன். இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளவோ வலிக்குள்ளே போயிருக்கலாம், பலவீனங்களுக்குள்ளே போயிருக்கலாம். ஆமேன். சோர்வு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் காயங்களை நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார், உன்னை குணமாக்குகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்க பலவீனமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெயின் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனம் கூட தெரியாது. அப்படி ஆண்டவர் வந்து இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார். அதுதான் இந்த பாடல். இமைக்குள்ள கண்களை போல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஆண்டவர், கருவில் உள்ள சிசுவை போல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஆண்டவர், சிறகுகள் நிழலில் எங்களை பார்த்துக்கிட்டீங்க. இந்த பாடலை ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ தோணுச்சு. இத்தனை நாள் நீங்கள் எங்களை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டீங்க ஆண்டவரே. பலவீனங்கள் வந்தபோது, வலி வந்தபோது நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டீங்க ஆண்டவரே. ஆமென். பாடுவோமா? வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. சொல்லுங்களா? வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை சொல்லுங்க. சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல். நான் சொல்லுமா? சிறகின்
பாவம் என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. தோல்வி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. பாவம் என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன் தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்டதே. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன் தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள்